2026ஆம் ஆண்டு முதல் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல் என்று சொல்லக்கூடிய பதிவு விதியில் அரசு பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. உண்மையிலே இந்த அதிரடி மாற்றங்கள் வரவேற்கத்தக்க ஒரு மாற்றமாகத்தான் நம்ம பார்க்கணும். எதற்காக அப்படின்னா, ஒரு நிலத்தை கஷ்டப்பட்டு ஒருத்தர் வாங்கியிருப்பார். அது அவருக்கு தெரியாமே மோசடி ஆவணங்கள் மூலமாக மோசடி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு மற்ற நபர்களுக்கு கைமாற்றம் பண்ணப்பட்டிருக்கு. இது நாளடைவில் அவர் தெரிய வரும் பட்சத்தில் இது சம்பந்தமாக அவர் பதிவுத்துறையும் காவல்துறையும் நீதித்துறையும் அணுகி வழக்கு போட்டு ரொம்ப நொந்து நூலாகி போயிடுவார். உண்மையிலே அப்படிப்பட்ட அந்த மோசடி ஆவணங்கள் தவிர்ப்பதற்கு இந்த ஒரு விதி மாற்றமானது ஒரு வரவேற்கத்தக்கதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கும். இப்போ ஒரு நிலம் வாங்க போறீங்க, இல்ல ஒரு வீடு வாங்க போறீங்க, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க அதை பதிவு செய்யும் போது இந்த 5 வகையான ஆவணங்களை கட்டாயமாக நீங்க சமர்ப்பிக்கணும். இந்த 5 வகையான முக்கிய ஆவணங்கள் இல்லை அப்படின்னா அந்த பதிவு அலுவலர் அந்த பதிவை ஏற்க மாட்டாரு. அந்த பதிவை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. இல்ல சார், நாங்க இந்த ஆவணத்தை அடுத்து கொண்டு வரோம்னு சொன்னா கூட அவரு அதை டிலே பண்ணுவாரு பதிவு செய்வதற்கு. முன்பெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க எதை கொடுத்தாலும் பதிவு செய்வாங்க. அரசு இடத்த நீங்க பதிவு பண்ணா கூட பதிவு அப்படியெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு பல இடங்கள். அதெல்லாம் நம்ம டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டா இருக்கும். அரசு பூங்காக்கள், அரசு கட்டடங்கள், அரசு விளையாட்டு மைதானங்கள், அரசு கால்வாய்கள், நீர்நிலைகள், ஏரிகள், புறம்போக்குகள், இது எல்லாமே பதிவுத்துறையால் பதிவு செய்யப்பட்டு தனிநபர்களுக்கு தாரை வாக்கப்பட்டது. தினந்தனம் நம்ம செய்தித்தாள படிச்சுட்டு இருக்கோம். பல நபர்கள் இதனால் கைது செய்யப்படுவதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுவது நம்ம தொடர் கதையாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த 5 ஆவணங்கள் இல்லை அப்படின்னா ஒரு ஆவணத்தை பதிவு செய்வதற்கு இயலாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதியை அரசு மாற்றம் செஞ்சிருக்கு. உண்மையிலே இது மாற்றம் செய்வதற்கு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அவங்க சில நோக்கத்தை சொல்றாங்க. அதாவது ஃபேக் டாக்குமெண்ட் கேஸ் இன்க்ரீஸ், அதாவது மோசடி ஆவணத்துடைய வழக்குகள் அதிகமாக இருக்கு. ஒருவரோட நிலத்தை மற்றவர்கள் மோசடி ஆவணம் மூலமாக பதிவு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்திலும் சரி, பதிவுத்துறையும் சரி, காவல்துறையிலும் எண்ணற்ற வழக்குகள் குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை தடுப்பதற்காக இந்த மாற்றம் அவசியமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, போலி ஓனர்ஷிப் கிளைம். அதாவது ஒருத்தர் காசு போட்டு ஒரு நிலத்தை வாங்கியிருப்பார். அதை ஒருத்தர் மோசடி ஆவணம் மூலம் பதிவு செஞ்சுட்டு நான் தான் ஓனர்னு சொல்லி ஃபைட் பண்ணுவார். அப்படிப்பட்ட அந்த போலியான அந்த ஓனர்ஷிப்பை தடுப்பதற்கு, அந்த ஓனர்ஷிப் யாரு அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கு இந்த ஒரு மாற்றம் அவசியமாக கருதப்படுவது இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறாங்க. அடுத்து 3வதாக என்ன சொல்றாங்க, ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு பல செயல்டீடு இருக்கும். ஒரு நிலத்திற்கு மோசடியாக ஒரு பத்திரம் பதிவு செய்யப்பட்டு அது பல நபர்கள் கைமாற்றம் செய்யப்பட்டு இதனால் அந்த நிலத்திற்கு பல ஆவணங்கள் மோசடி ஆவணங்கள் இருப்பதால் எது உண்மையான ஆவணம் என்பது கண்டுபிடிப்பதற்கு பல சட்ட சிக்கல் இருக்கு. இதனால் பல நபர்கள் மோசடி ஆவணம் மூலம் ஏமாற்றப்படுவதும் ஒரு தொடர் கதையா இருக்கு. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த மாற்றம் அவசியமாக இருக்கு அப்படிங்க. கடைசியா ஒண்ணு சொல்றாங்க, கோர்ட் கேஸ் இருக்கிற லேண்டை தெரியாத ஒரு இன்னசென்ட் பர்சன் வாங்கிடுறாங்க, ஏமாற்றப்படுறாங்க. நாளடைவுல தான் தெரியுது இந்த லேண்டானது கோர்ட் கேஸ்ல இருக்கு. அதனால கேஸ் இருக்கிற லேண்டை வாங்கிட்டோம்னு சொல்லி அவங்க ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதிரி கேஸ் இருக்கு என்பதை வெளிப்படுத்துவதற்கும் அந்த நிலத்தை நீங்க வாங்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துவதற்கும் இந்த மாற்றமானது கட்டாயமாக உதவி செய்யும் என்பது போன்ற பல விடயங்களை இதுல விவாதம் பண்ணிட்டு இந்த மாற்றத்தை கொண்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 5 டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல கட்டாயமாக பதிவு செய்யப்படும். நீங்க போகும்போதே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2026 அந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல் அதோட ஐடியா என்ன அப்படின்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் போகும்போது இந்த 5 டாக்குமெண்ட்டை நீங்க கட்டாயமாக கொண்டு போகணும். கொண்டு போல அப்படின்னா அவர் பதிவு செய்ய மாட்டார். அப்படி நீங்க கொண்டு போனீங்கன்னா அவர் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாரு. இந்த கிராஸ் வெரிஃபிகேஷன் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதாச்சும் ரெக்கார்டு மிஸ்ஸா இருக்கு, இல்ல அதுல ஏதாச்சும் மிஸ்மேட்ச் இருக்கு அப்படின்னா அவர் கட்டாயமாக அந்த ஆவணத்தை பதிவுக்கு ஏற்க மாட்டாரு. இல்ல சார், நான் நாளை கொண்டு தாரம்னாலும் அவர் பதிவு செய்ய மாட்டாரு. அந்த ஆவணத்தை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பதிவு செய்வோம்னு சொல்லி உங்களை அனுப்பிடுவாரு. அன்னைக்கு நீங்க போட்ட ஸ்லாட்டை கேன்சல் பண்ணிடுவாரு. அடுத்து நீங்க புதிதாக ஒரு ஸ்லாட் போட்டுதான் நீங்க பதிவுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்ப முக்கியம் அந்த 5 ஆவணங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுல முதலாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐடென்டி ப்ரூஃப், அதாவது ஒருவருடைய அடையாள அட்டை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. யாரு? நிலத்தை விற்பவருடையதும் நிலத்தை வாங்குபவருடைய அடையாள அட்டை கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அடையாள அட்டையில எதெல்லாம் அவங்க அரசு அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஆதார் கார்டை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 2வது ஓட்டர் ஐடி, 3வது பேன் கார்டு. இந்த 3ம் சரியாக இருக்கணும். இதுல பேரு சரியாக இருக்கணும், ஸ்பெல்லிங் சரியாக இருக்கணும், இனிஷியல் சரியாக இருக்கணும், அப்பா பெயர் சரியாக இருக்கணும். இதெல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடென்டி ப்ரூஃப் ஆனது, அந்த அடையாள அட்டையானது அந்த பதிவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும்.
இல்ல இதுல ஏதாச்சும் மிஸ்மேட்ச் இருக்கு, பேர் தப்பா இருக்கு, அப்பா பேர் தப்பா இருக்கு, இல்ல ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, இல்ல இனிஷியல் தப்பா போட்டிருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக அதை அந்த பதிவு அலுவலர் ஏற்க மறுப்பாரு, பதிவு செய்ய முடியாது அப்படின்னு முதலாவது ஒரு ஆவணத்துல தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. இரண்டாவது ஆவணம் என்ன அப்படின்னா சேல் டீடு. இந்த பத்திரம், இப்ப நீங்க பத்திரம் எழுதிருப்பீங்கல்ல, இந்த பத்திரத்தை நீங்க கொண்டு போகும்போது அந்த பத்திரத்தை தெளிவாக இந்த நிலத்தை யார் வாங்குற, செல்லர் யாரு, பையர் யார் என்பது போன்ற விடயங்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கணும். இதுல அடுத்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க, பேரண்ட் டாக்குமெண்ட், முந்தைய ஆவணம் தெளிவாக இருக்கணும். அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். இது சம்பந்தமாக அந்த ஸ்டாம்ப் டியூட்டி நீங்க தெளிவாக செலுத்திருக்கீங்களா, அரசுக்கு செலுத்த வேண்டிய அந்த முத்திரை அந்த பணத்தை தெளிவாக நீங்க செலுத்தியிருக்கீங்களா என்பது போன்ற இருக்கணும். அடுத்து ஷெடியூல் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, அந்த நிலத்தின் பவுண்டரி இருக்கு பாத்தீங்களா, தெற்கு யார் இருக்காங்க, மேற்கு யார் இருக்காங்க, வடக்கு யாரு, கிழக்கு யாருக்கு என்று போன்ற அந்த ஷெடியூல் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி பவுண்டரிஸ் கிளியராக இருக்கணும். இதுல ஏதாச்சும் அந்த சேல் டீடு வந்து கிளியரா இல்லை அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை உடனடியாக ஸ்டாப் செஞ்சிருவாரு அந்த பதிவு அலுவலர் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவதாக சொல்றாங்க ஓனர் ப்ரூஃப். இப்ப நான் தான் அந்த நிலத்தை விற்கணும்னா அந்த நிலம் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பெரிய சேல் டீடு இருக்கணும். இல்ல அரசு எனக்கு அது ஏதாச்சும் ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் மூலம் எனக்கு அதை ஒதுக்கி இருக்கணும். இது போன்ற அந்த சேல் டீடும் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இல்ல எங்களுடைய பூர்வீக சொத்து அப்படின்னா அது சம்பந்தமான பட்டா சிட்டா அடங்கல், இந்த சொத்தை நான் தான் அனுபவிக்கிறேன் என்று நீதிமன்றம் மூலம் ஏதாச்சும் ஒரு வழக்குல அதாவது டைட்டில் டீடு நான் அதுல இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நான் கட்டாயமாக சமர்ப்பிக்கணும் அந்த பதிவு அலுவலகத்தை. ரெண்டாவது அவங்க சொல்ல செயின் ஆஃப் ஓனர்ஷிப் இஸ் கிளியர், அதாவது இந்த ஓனர்ஷிப்போடைய அந்த லிங்க் கரெக்டா இருக்கணும், பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கணும், பட்டா இருக்கணும், சிட்டா இருக்கணும், இதெல்லாம் கிளியரா இருக்கணும். இதுல ஏதாச்சும் மிஸ்மேட்ச் ஆகி நீங்க ஏதாச்சும் மோசடி பத்திரம் பதிய போறீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த பதிவு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தவங்க சொல்றாங்க கிராண்ட்ஃபாதர் ப்ராப்பர்ட்டி ஸ்டோரி வந்து தெளிவாக இருக்கணும். எப்படி எங்க கிராண்ட்ஃபாதர் எங்க தாத்தாவுடைய அதுக்கானது வாரிசு சர்டிபிகேட் இருக்கு, அதுக்கான டெத் சர்டிபிகேட் இருக்கு, இதெல்லாம் நான் கரெக்டா வச்சிருக்கேன், பட்டா சிட்டா எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா இல்ல ஒரு பாகப்பிரிவினை பண்ணி அந்த சொத்து வந்திருக்குன்னா அது சம்பந்தமான அந்த ஸ்டோரி கரெக்டாக அந்த சேல் டீட்ல எழுதப்பட்டிருக்கணும். இதுல அந்த லிங்க் வந்து ஏதாச்சும் மிஸ்மேட்ச் ஆச்சு, இல்ல ஏதோ ஒரு லேண்ட் வேற ஒருத்தருடைய இடத்த நீங்க வந்து மோசடியாக பதிவு செய்ய நினைக்கிறீங்கன்னா அது கட்டாயமாக அஃபென்ஸ். இதை அந்த பதிவு அலுவலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நான்காவது டாக்குமெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசிப்ட் இஸ் கம்பல்சரி. அரசுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து வரிகளும் நீங்க செலுத்தி இருக்கணும். அதுல நிலுவைத் தொகை இருக்கக்கூடாது, அதுல பாக்கி எதுவுமே நீங்க வைக்க கூடாது. அப்படி வச்சீங்கன்னா கட்டாயமாக அதை அந்த பதிவு அலுவலர் உண்மையிலேயே பதிவுக்கு ஏற்க மாட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா கார்பரேஷன் டாக்ஸ், முனிசிபாலிட்டி டாக்ஸ், பஞ்சாயத்து டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், இபி டாக்ஸ், இது போன்ற பல டாக்ஸ் இருக்கு அந்த நிலத்திற்கு. அது எல்லாமே நீங்க கட்டாயமாக செலுத்தி இருக்கணும். ரெண்டாவது அது சம்பந்தமாக பெண்டிங் இருந்துச்சு, முன்னாடி கடந்த ஆண்டுகள்ல செலுத்தாம இருக்கீங்க அப்படின்னா அந்த அரியர் பணத்தையும் நீங்க கட்டாயமாக செலுத்திருக்கணும். நீங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரும்போது கடைசியாக கரண்ட்ல நீங்க எப்ப அதுக்கு டாக்ஸ் கட்டினீங்களோ அந்த ரிசிப்டை என்க்ளோஸ் பண்ணணும். அப்படி என்க்ளோஸ் பண்ணாம கட்டாயமாக அந்த பதிவு ஆவணம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க, இசி இஸ் கம்பல்சரி. ஐந்தாவது ஆவணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா வில்லங்க சான்றிதழ் மேண்டேட்டரி. வில்லங்க சான்றிதழ் 10 நாளைக்கு முன்னே எடுக்கப்பட்ட அந்த வில்லங்க சான்றிதழை கட்டாயமாக கோர்வை செய்யப்படணும். அந்த வில்லங்க சான்றிதழ் கோர்வை செய்யப்படுவதன் மூலம் அந்த நிலத்தின் மீது லோடு இருக்கா, இல்ல அந்த நிலத்தின் மீது கேஸ் இருக்கா, இல்ல அந்த நிலம் சம்பந்தமாக அப்ஜெக்ஷன் யாராச்சும் வந்து தடங்கல் மனு கொடுத்துருக்காங்களா, இது போன்ற பல விடயங்கள் அந்த வாங்கக்கூடிய நபருக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும் பட்சத்துல பதிவு அலுவலர் வந்து அதை பதிவு செய்ய மறுப்பாரு. அப்படினால் நீங்க அந்த ஈசியை வந்து கட்டாயமாக என்க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் இல்லாம ஒரு பதிவுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த பதிவு கட்டாயமாக மறுக்கப்படும்னு தெல்ல தெளிவாக இந்த விதி மாற்றத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. இது போன்ற இந்த பதிவு விதி மாற்றமானது இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம அவசியமா தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பல மோசடி ஆவணங்கள், பல மோசடி பத்திரங்கள் மூலம் பல நபர்களுடைய இடமானது அபகரிக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான பல வழக்குகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில அரசு எவ்வளவுதான் மாற்றம் கொண்டு வந்தாலும் அதை நம்ம வரவேற்றுதான் ஆகணும். ஏனால் அப்படி கொண்டு வந்தானாச்சும் இந்த மோசடி ஆவண பதிவுகள் தடுக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் சொல்றேன், மோசடி ஆவணங்கள் எல்லா பதிவு நடந்தாலும் உண்மையிலே அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர் உடந்தை இல்லாம எதுவுமே நடக்காது. தினம் செய்தித்தாள்ல பார்ப்போம், இந்த அரசு அலுவலர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்படுறாங்க, எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. அரசு அலுவலக துணை இல்லாமல் எந்த ஒரு தவறும் அரசு இயந்திரத்தில் நடப்பதற்கு 100% சாத்தியம் கிடையாது.
அங்க நடக்கக்கூடிய அனைத்து தவறுக்கும் அந்த அரசு அலுவலர்கள் பொறுப்பேற்று ஆகணும். ஏன்னா அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது எப்படிங்க தவறு நடக்கும்? அப்ப அவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல, அவர்களுடைய உடந்தையின் பேர்ல தான் அந்த தவறுகள் நடத்தப்படுது. அதனால அரசு இதுல இருக்கக்கூடிய மாற்றத்தை நீங்க மாற்றுவதை தாண்டி அரசு அலுவலர்கள் மத்தியில ஒரு தண்டனைகள் கடுமையாக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் அதை இந்த மாதிரி மோசடியில் ஈடுபடுவதற்கு தயங்குவார்கள் என்பது நம்மளுடைய ஒரு கருத்தாகவே பதிவு செய்வோம். மீண்டும் இதுபோல ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.